ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஃபிஸ்கல் பாலிசி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? நிதி கொள்கையை பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஒரு சில டாபிக்ஸ் ப்ரீவியஸாக ஃபிஸ்கல் பாலிசி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில டாபிக்ஸ் தான் முன்னாடி பார்த்துட்டு இருந்தோம். அது என்னென்ன பார்த்துட்டு இருந்தோம்? ஃபிஸ்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், நிதி நிர்வாகத்தை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதாவது பட்ஜெட்னா என்ன, பட்ஜெட்டோட ப்ரொசீஜர்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து முக்கியமான ஒரு டாபிக் பார்த்தோம். கரெக்டாக? இதுதான் ரொம்ப கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்தாலும் புரியுற மாரி தெளிவாக நடத்தியிருப்பேன். பொது செலவுகள்னா என்ன, பொது வரவுகள்னா என்ன, அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் ரிசிப்ட், மூலதன செலவுகள், மூலதன வரவுகள், வருவாய் செலவுகள், வருவாய் வரவுகள் சொல்லிட்டு 4 விதமான டாபிக்ஸ். அது எக்ஸாம்பிள்ஸோட தெளிவாக விளக்கியிருப்பேன். கரெக்டா? அதுக்கப்புறமா இன்னொரு டாபிக் சொல்லியிருப்பேன். எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகி வரவுகள் கம்மியானா அப்படின்னா, அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ரெவன்யூ டிக்ரீஸ், அதுக்கு என்ன பேர் சொன்னேன்? டெபிசிட், பற்றாக்குறை அப்படின்ட்டு சொல்லியிருப்பேன். கரெக்டா? ஸோ அது பற்றாக்குறைகளின் வகைகளை பார்த்துருப்போம். என்னென்ன பார்த்துருப்போம்? ஃபிஸ்கல் டெபிசிட்டு, பிரைமரி டெபிசிட்டு, ரெவன்யூ டெபிசிட்டு, பட்ஜெட்டரி டெபிசிட்டுன்னு சொல்லிட்டு 4 வகைகளை பார்த்துருப்போம். இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கக்கூடிய டாபிக். நீ புக்ஸ் எடுத்து திறந்து பார்க்குறீங்கன்னா படிக்க முடியும், பட் டைம் எடுக்கும். ஸோ தெளிவாக உங்களுக்கு சிம்பிளாக சம்மரைஸ்டாக நோட்ஸ் கொடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது ப்ரீவியஸ் வீடியோ நான் நடத்திருப்பேன். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம், டெபிசிட் வரைக்கும் பார்த்தோம். சரியா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த 3 டாப்பிக்கை பார்க்க போறோம். சரியா? சாரி. ஸோ நிதி கொள்கையை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில கான்செப்டை மண்டைக்குள்ள கொண்டு வந்துக்கோங்க. அதாவது பண அளிப்பு, மணி சப்ளை என்ற கான்செப்டை நடத்திருப்பேன். கரெக்டா? பண அளிப்புனா என்ன, மணி சப்ளை ஏன் இன்க்ரீஸ் பண்றாங்க, டிக்ரீஸ் பண்றாங்க, இன்ஃப்ளேஷன், இந்த டாபிக்லாம் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா ஆர்பிஐயோட டூல் எது? மானிட்டரி பாலிசி. அதை வச்சு இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்றாங்க. ஏன் கண்ட்ரோல் பண்றாங்க? பொருளாதார வளர்ச்சி, பொருளாதாரம் நிலையா இருக்கணும். அதே போல தான் கவர்மெண்ட்டோ ஃபிஸ்கல் பாலிசியை வச்சு, அதாவது நிதி கொள்கையை வச்சு இன்ஃப்ளேஷனையும் பொருளாதாரத்தை நிலையாக வச்சுக்கிறாங்க. சரியா? ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம், ஃபிஸ்கல் பாலிசி. இந்த சொன்ன டாபிக்லாம் இப்போ மைண்டில் கொண்டு வந்துக்கோங்க. ஓகே, இப்போ பார்க்க போகிறது ஃபிஸ்கல் பாலிசி. யாருடையது? கவர்மெண்ட்டுடையது. என்ன பண்ணுறாங்க பாருங்கள், ஜஸ்ட் பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, எக்ஸ்பெண்டிச்சரும் ரெவன்யூவும் பாருங்கள், டு ப்ரொடியூஸ் டிசைரபிள் எஃபெக்ட்ஸ், அவாய்ட் அன்டிசைரபிள் எஃபெக்ட் ஆன் தி 3 விஷயத்துல என்னென்ன? நேஷனல் இன்கம், ப்ரொடக்ஷன், எம்ப்ளாய்மெண்ட். இந்த 3 விஷயங்கள்ல எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நிலையா போகணும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, மெயினா இதுல தான் கையை வைக்கிறாங்க. ரெவன்யூவும் எக்ஸ்பெண்டிச்சரும் பாருங்க. நிதி கொள்கை என்பது எனப்படுவது தேசிய வருமானத்தின் மீது விரும்ப தகுந்த விளைவை ஏற்படுத்தவும் மற்றும் விரும்பத்தகாத விளைவுகளை தவிர்க்கவும் அரசின் வருவாய் மற்றும் செலவினங்களை பற்றிய கொள்கையாகும். ஸோ என்ன இந்த ஃபிஸ்கல் பாலிசின்னு எது ஞாபகம்? ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அடிக்கடிக்கு பேசுவேன்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ இது ரெண்டுத்தையும் பயன்படுத்துறது தான் என்னது, ஃபிஸ்கல் பாலிசியில் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. அப்போ எங்களுடைய அப்ஜெக்டிவ் என்ன? மானிட்டரி பாலிசியில் என்னெல்லாம் அப்ஜெக்டிவ் பார்த்தோமோ அதே தான் இவங்களதும் மேக்ஸிமம் இருக்கும். பாருங்க, எம்ப்ளாய்மெண்ட்டு, ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி, அங்கே பார்த்தோமா விலைநிலைத்தன்மை மானிட்டரி பாலிசியில், அதே தான் இங்கேயும் பார்க்குறோம். அப்புறம் பொருளாதார வளர்ச்சி, சமமான பகிர்வு, எக்ஸ்டர்னல் ஸ்டெபிலிட்டி, நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்செலாம் கரெக்டாக இருக்கணும், அது ஸ்டேபிளாக இருக்கணும், ரொம்பவும் அதிகமாக போயிடக்கூடாது, ரொம்பவும் கம்மியாகவும் போயிடக்கூடாது, அது எக்ஸ்டர்னல் ஸ்டெபிலிட்டி. அப்புறம் மூலதன உருவாக்கம், கேபிட்டல் ஃபார்மேஷன், டெவலப்மெண்ட்ஸ்லாம் பண்ணும்போது கேபிட்டல், அதாவது மூலதன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அது எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா நிலையாக இருக்கணும். ஸோ அதுக்கு எது உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் பாலிசி ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ரீஜனல் பேலன்ஸ், சமவட்டார வளர்ச்சி, அது என்னங்க புதுசாக ஒரு வார்த்தை இருக்குது, இது மானிட்டரி பாலிசியில் கொடுத்துருக்க மாட்டாங்க. மானிட்டரி பாலிசியில் மேக்ஸிமம் டெவலப்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க மெயின் ஃபோக்கஸ் எக்கனாமியை ஸ்டேபிளாக வச்சுக்கணும். ஓகேவா? இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமவட்டார வளர்ச்சின்றதை ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதாவது ஒரு ஸ்டேட்டுக்கும் உள்ள வளர்ச்சி சமமாக இருக்கா, பொருளாதாரத்தெல்லாம் பாதிக்கப்படுறாங்களா, ஒரு மாநிலத்தில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுவாங்க. யாருன்னா கவர்மெண்ட் கால்குலேட் பண்ணுவாங்க. அது எதை வச்சு பார்ப்பாங்க அப்படின்னா ஃபிஸ்கல் பாலிசி டூலை வச்சு பயன்படுத்தி பார்ப்பாங்க. சரியா? ஸோ இதெல்லாம் இந்த அப்ஜெக்டிவை அப்படியே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாக கூட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் கேட்கலாம், இப்போ இந்த ரீஜனல் பேலன்ஸ் யாருடைய கொள்கை அப்படின்ட்டு கேட்கலாம், மானிட்டரி பாலிசியா இல்லை ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்ட்டு கேட்கலாம். இது ஸ்கூல் புக் லென்ஸ்ல எடுத்தது தான். சரி, அதை பார்த்து வச்சுக்கோங்க, மேபி கேட்கலாம். ஓகே, இப்போ ஃபிஸ்கல் பாலிசிக்குள்ளே போயிடலாமா? இப்போ அதில் பார்த்தோம் இல்லையா, மானிட்டரி பாலிசியில் என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணாங்க? ஆர்பிஐ ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு, ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் சொல்லிட்டு அது 3 விதமாக பார்த்தோம், நிறைய டூல்ஸ். அதே போல் இவங்களுக்கும் ஒன்று இருக்குது. யாருக்கு? கவர்மெண்ட்டுக்கு. என்னென்ன இருக்குது? டேக்ஸு, எக்ஸ்பெண்டிச்சர். 2 விஷயம் நல்லா மைண்டில் என்ன வச்சுக்கோங்க. இன்னொன்று இருக்குது, அது அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது 2 மணி நிறைய இப்போது ஆர்பிஐக்கு இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் டூல்ஸ்லாம் இருக்காது இவங்ககிட்ட இருக்கிறது ப்ராக்டிக்கல் டூல்ஸ் தான், அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. டேக்ஸு, எக்ஸ்பெண்டிச்சர் நல்லா வச்சுக்கோங்க. டேக்ஸ்னா என்னது? நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு கட்டக்கூடியது. எக்ஸ்பெண்டிச்சர் என்னதுன்னா கவர்மெண்ட்டு
நமக்காக பண்ணக்கூடிய செலவுகள், ரோட் டெவலப்மெண்ட் நிறைய பண்ணலாம். கவர்மெண்ட்டுக்கு பண்ணக்கூடிய செலவுகள் நிறைய இருக்கு மக்களுக்காக. அது உதாரணத்துக்கு நான் ரோட் டெவலப்மெண்ட் என்ன வேணா சொல்லிட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு கொடுக்குற மானியம், நமக்கு கொடுக்குற இலவசங்கள் எல்லாமே கவர்மெண்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் தான். கரெக்ட்டுங்களா? இந்த ரெண்டு விஷயத்துக்கும் ஃபிஸ்கல் பாலிசிக்கு என்ன சார் சம்பந்தம்? இந்த இந்த இடத்துல தான் நீங்க மணி சப்ளைன்ற கான்செப்டை கொண்டு வரணும். பாருங்களேன், இப்போ டாக்ஸ்ன்றது என்னது? நீங்க கவர்மெண்ட்டுக்கு கட்டக்கூடியது. இப்போ கவர்மெண்ட் வந்து டாக்ஸ் அதிகரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட்ல இருக்கிற பணம் எங்க போகும்? கவர்மெண்ட் கிட்ட போகும். ஏன்னா டாக்ஸ் என்னது? நீங்க கவர்மெண்ட்டுக்கு கட்டக்கூடியது. இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு 100 ரூபாய் ஒரு டாக்ஸ்னு வச்சுக்கோங்களேன், இப்போ டாக்ஸ் அதிகரிச்சிடுறாங்க. அப்போ நாளைக்கு என்ன ஆகுன்னு வச்சுக்கோங்க, 140 ரூபாய் அதிகரிச்சுதாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கவர்மெண்ட்ல நேற்று 100 ரூபாய் போயிருக்கு, இப்போ இன்னைக்கு எவ்வளவு போகுது? 140 ரூபாய் போகுது. அப்போ மார்க்கெட்ல மணி சப்ளை குறையுது. இங்க எப்படி இருக்கு? 100 ரூபாய் கட்டினது இன்னைக்கு என்ன கட்ட போறீங்க? நீங்க 140 கட்ட போறீங்க. மார்க்கெட்ல யார் இருக்கா? பீப்புள்ஸ் ஆர் இன் தி மார்க்கெட். மார்க்கெட்ல இருக்கிற மணி சப்ளை எக்ஸ்ட்ரா 40 ரூபாய் வந்து கவர்மெண்ட் கிட்ட போகுது. அப்ப மார்க்கெட்ல மணி சப்ளை குறையுது அப்படின்னா பணவீக்கம் குறையுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தான் நான் கேட்பேன், போக போக பார்க்க போறேன் இந்த கான்செப்ட் வச்சுதான். இப்போ எக்ஸ்பெண்டிச்சர், இப்போ கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வச்சுக்கோங்களேன், எக்ஸ்பெண்டிச்சர் அதிகரிக்கிறாங்க. நேத்து வந்து 100 ரூபாய் செலவிடுறாங்க, இன்னைக்கு வந்து 140 ரூபாய் செலவிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நேத்து 100 ரூபாய் தான் செலவிடுறாங்க, ஆனா இன்னைக்கு 140 ரூபாய் வந்து கவர்மெண்ட் வந்து மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. மார்க்கெட் மீன்ஸ் பீப்புள்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது மார்க்கெட்ல இருக்கிற மணி சப்ளை என்ன நடக்குது? இந்த இடத்துல இந்த கண்டிஷன்ல பாருங்க, பண அளிப்பு என்ன ஆகுது? அதிகரிக்குது. கரெக்டா? மார்க்கெட்ல நேத்து 100 ரூபாய் தான் கவர்மெண்ட் செலவு பண்ணியிருக்காங்க, ஆனா இன்னைக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க? 140 ரூபாய் செலவு பண்றாங்க. புரியுதா? ரெண்டு கண்டிஷனை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ மானிட்டரி பாலிசில நடத்த ஒரு டாபிக் ஞாபகம் இருக்கா? கான்ட்ராக்ஷனரி, எக்ஸ்பான்ஷனரி, விரிவாக்கக்கூடிய பணவியல் கொள்கை, சுருக்கக்கூடிய பணவியல் கொள்கை ஞாபகம் இருக்கா? இப்போ விரிவாக்கக்கூடிய பணவியல் கொள்கை என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருப்பேன், சுருக்கக்கூடிய பணவியல் கொள்கையில என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். அதே போலதான் இப்போ ரெண்டு டைப்ஸ் நம்ம பார்க்க போறோம். பாருங்க, விரிவாக்கக்கூடிய நிதி கொள்கை, சுருக்கக்கூடிய நிதி கொள்கை. விரிவாக்கக்கூடியதுன்னா இது ஃபர்ஸ்ட் இந்த டேர்மை மட்டும் நான் வச்சுக்கோங்க. விரிவாக்கக்கூடியதுன்னா எக்ஸ்பேண்ட் பண்றாங்கன்னு அர்த்தம். எக்ஸ்பேண்ட் பண்றாங்கன்னா மார்க்கெட்ல மணி சப்ளைய அதிகரிக்காங்க. இதே கான்செப்ட் தான் அங்கேயும் பொருந்தும். மானிட்டரி பாலிசி நடத்திருப்பேன். அப்படியே சுருக்கப்பட்டதுன்னா என்ன என்ன பண்றாங்க? மணி சப்ளை, அதாவது பண அளிப்பை குறைக்கிறாங்க. இப்ப பாருங்களேன், மணி சப்ளைய மார்க்கெட்ல அதிகரிக்கணும்னா கவர்மெண்ட் என்ன பண்றாங்க? செலவை அதிகரிக்கிறாங்க. பாருங்க, கவர்மெண்ட் என்ன பண்றாங்க? எக்ஸ்பெண்டிச்சரை அதிகரிக்கிறாங்க. கரெக்டா? என்ன பண்றாங்க? ஆப்போசிட்டா வரியை வந்து குறைக்கிறாங்க. வரி என்ன பண்றாங்க? வரியை வந்து என்ன பண்றாங்க? குறைக்கிறாங்க. 140ல இருந்து 100 ரூபாயா குறைச்சிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட்ல இருக்கிற மணி சப்ளை என்ன ஆகுது? குறையுது. அதான் வந்து எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசி. புரியுதுங்களா? டாக்ஸ்ன்றது நீங்க கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடியதுப்பா. அப்ப 140 ரூபாய் கொடுத்த நீங்க நாளைக்கு என்ன பண்ண போறீங்க? 100 ரூபாய் தான் கொடுக்க போறீங்க. அப்ப 40 ரூபாய் உங்க கையில தான் இருக்க போகுது. அப்ப 40 ரூபாய் உங்க கையில இருக்கிறதுனால மார்க்கெட்ல மணி சப்ளை என்ன ஆகும்? அதிகரிக்கும். சொல்றது புரிஞ்சு பிராக்டிக்கலா கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. விரிவாக்கக்கூடிய நிதி கொள்கையில அரசு என்ன செய்யும் என்றால் செலவுகளை அதிகரிக்கும், வரிகளை குறைக்கும். சிம்பிள். முடிஞ்சா? அதே சுருக்கப்பட்டதுல அப்படியே ஆப்போசிட். அரசு செலவுகளை குறைச்சிடும், வரியை அதிகரிச்சிடும். ஓகே, ஸோ ரெண்டு கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதே தான் இங்கிலீஷ்ல எக்ஸ்பான்ஷனரி, கான்ட்ராக்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி. கண்டிப்பா இதெல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் தான் கேள்விகள் கேட்கக்கூடிய ஏரியா. எப்படி மானிட்டரி பாலிசியில பார்த்தோமோ, மானிட்டரி பாலிசி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா ஃபிஸ்கல் பாலிசி கொஞ்சம் ஈஸி தான். பார்த்துக்கோங்க. ஏன்னா ஈஸி, ரெண்டே டூல் தான். ஸ்பெண்டிங் அதிகரிப்பாங்க, டாக்ஸை குறைக்கிறாங்க. மணி சப்ளை இன்க்ரீஸ் பண்றதுக்கு. இங்க வந்து ஸ்பெண்டிங்கை குறைக்கிறாங்க, இதுல கான்ட்ராக்ஷன்ல டாக்ஸ் அதிகரிக்கிறாங்க. ஸோ நல்ல டாக்ஸ்ன்றது மைண்ட்ல டக்குன்னு ஆகுது. டாக்ஸ்ன்றது நீங்க கவர்மெண்ட்டுக்கு கட்டக்கூடியது அப்படின்ற பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கல போதும். ரெண்டு கான்செப்ட் புரிஞ்சிடுச்சா? இப்போ இதுதாங்க ஃபிஸ்கல் பாலிசி. ரொம்ப பெரிய டாபிக்லாம் கிடையாது. மானிட்டரி பாலிசி வேணா கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஃபிஸ்கல் பாலிசி ஞாபகம் வரக்கூடியது ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட். என்னது? ரெண்டே பேருக்கு தான் போட்டின்ற மாதிரி ரெண்டே பேர் தான். ஓகே, டாக்ஸேஷன், பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், ரெண்டே பேர் தான் உள்ள வருவாங்களே. ஸோ ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் மேக்ஸிமம் பயன்படுத்துறாங்க. யாரு அப்படின்னா கவர்மெண்ட் பயன்படுத்துறாங்க. டாக்ஸ், எக்ஸ்பெண்டிச்சர். டாக்ஸ் அதிகரிக்கிறாங்கன்னா என்ன நடக்குது? மணி சப்ளையை குறைக்கிறாங்கன்னு அர்த்தம். டாக்ஸ் அதிகரிக்கிறாங்கன்னா மணி சப்ளையை குறைக்கிறாங்க. டாக்ஸை குறைக்கிறாங்க அப்படின்னா மணி சப்ளை அதிகரிக்கிறாங்க. அப்படியே ஆப்போசிட். இங்க பாருங்க, அரசு செலவினங்களை அதிகரிக்கிறாங்கன்னா மணி சப்ளை அதிகரிக்கிறாங்க. அரசு செலவினங்களை குறைக்கிறாங்கன்னா மணி சப்ளையை குறைக்கிறாங்க.
ஸோ நான் ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். செலவுன்றது என்னது? கவர்மெண்ட் மக்களுக்காக செலவு பண்ணுறாங்க. அந்த கவர்மெண்ட்டுக்கிற மணி வந்து மக்களை போய் சேருது. அப்போ மணி சப்ளை மார்க்கெட்டில் சந்தையில் அதிகரிக்குதுன்னு அர்த்தம். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் தி ஃபிஸ்கல் பாலிசி கவர்மெண்ட்டுடையது. இப்போ அடுத்தது ஒன்று இருக்குது. இப்போ இது முடிச்சாச்சா? இது போக இன்னொன்று முடிச்சோம். டெபிசிட் முடிச்சோமா? பற்றாக்குறையை பார்த்தோமா? அதுக்கடுத்து ஃபிஸ்கல் பாலிசி டிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பொது கடனை பற்றி பார்க்க போகிறோம். கடன்னா என்ன? கடன் வந்து கடன்னா என்ன சார் கேட்குறீங்க அப்படின்றீங்களா? ஸோ கடன் என்பது வந்து கவர்மெண்ட்டும் வாங்குவாங்க. நம்ம மட்டும் தான் கடன் வாங்குவோம் கிடையாது. கவர்மெண்ட்டும் கடன் வாங்குவாங்க. அது ஒரு சில கருவிகளையும் யூஸ் பண்ணி வாங்குவாங்க. இது கேள்விகளில் கேட்டிருக்கிறாங்க. சரியா? இது வந்து இது வரைக்கும் இந்த டாபிக்லேருந்து கேட்டதில்லை. ஆனால் 2-3 எக்ஸாம்பிள் இப்போ இந்த டாபிக்லேருந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, கவர்மெண்ட் என்ன பண்ணுது? கடன் வாங்குது. என்ன பண்ணுது பாருங்க. கவர்மெண்ட் borrow a money. அது என்ன நடக்குது பாருங்க. இந்த வார்த்தையை படிங்களா. டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட் ஃப்ரம் த பப்ளிக் டு தி கவர்மெண்ட். பாருங்க, கடன் மூலம் பொதுமக்களிடம் இருந்து அரசிற்கு பணத்தை மாற்றம் செய்கிறது. இதுல இருந்து என்ன புரியுது உங்களுக்கு? நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தோமா? எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன? கவர்மெண்ட் உங்களுக்கு செலவு பண்ணுது. இப்போ கவர்மெண்ட் அதிகமாக நம்ம கிட்ட தான் கடன் வாங்குவாங்க தெரியுமா? அது ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. நான் அடுத்த ஸ்லைட்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ கவனிச்சுக்கோங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து அதிகமாக கடன் வாங்குது அப்படின்னா மக்களிடம் இருக்கிற பணத்தை தான் உள் வாங்குறாங்க. யாரு? கவர்மெண்ட் வாங்குறாங்க. அதுதான் இங்க சொல்றாங்க. கடன் மூலம் பொதுமக்களிடம் இருந்து அரசிற்கு பணத்தை மாற்றம் செய்கிறது. மக்களிடம் இருந்து இருக்கிற பணத்தை கவர்மெண்ட் உள்ள கொண்டு வராங்கன்னா மார்க்கெட்ல மணி சப்ளை குறையும். கரெக்டா? உங்ககிட்ட இருக்கிற மணி என்ன பண்றீங்க? கவர்மெண்ட் கிட்ட கொடுக்குறீங்க. அப்ப மார்க்கெட்ல இருக்கிற மணி சப்ளை என்ன ஆகுது? குறையுது. அப்ப திஸ் ஆல்சோ தி ஒன் ஆஃப் த டூல் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி. ஆனா முதல்ல ரெண்டே ரெண்டு மட்டும் தான் ஞாபகம் வரணும். டாக்ஸேஷன், எக்ஸ்பெண்டிச்சர். அதுக்கப்புறமா ஞாபகம் வரக்கூடியது பப்ளிக் டெப்ட். அந்த அரசு வாங்கக்கூடிய கடன்கள். இப்போ எப்படி? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் பாருங்க. அரசு வந்து அதிகமாக கடன் வாங்கினாங்கன்னா மார்க்கெட்ல மணி சப்ளை குறையுமா அதிகரிக்குமா? மார்க்கெட்ல மணி சப்ளை குறையும். ஏன்னா மக்களிடம் இருந்து என்ன பண்றாங்க? பணத்தை கவர்மெண்ட்டுக்கு வாங்குறாங்க, கவர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிறாங்க. அப்போ மார்க்கெட்ல மணி சப்ளை குறையுது. கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் ஒண்ணுமே இல்லை. நான் சுத்தி சுத்தி ஒரே வார்த்தையை தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் இப்ப பத்தி மட்டும் தான் பேசுறேன். அதை நீங்க ப்ராக்டிக்கலா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா. சரியா? அதே தான் பாருங்க. இப்ப பாருங்க, செகண்ட் பாயிண்ட் படிங்க. அது பின்னர் மக்களுக்கு திரும்பி வட்டியோடும் செலுத்தப்படுகிறது. இதனால் அரசிடம் இருந்து இந்த பாயிண்ட் படிங்க. அரசிடம் இருந்து பணம் மக்களுக்கு மாற்றப்படுகிறது. புரியுதுங்களா? ஒரு சம் பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம், ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த வாங்கின கடனை கவர்மெண்ட் திருப்பி தரணும் இல்லையா? அது அப்ப அந்த டைம்ல என்ன நடக்குது? கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற காசு மக்களிடம் போய் சேருது. அந்த டைம்ல மணி சப்ளை, பண அளிப்பு வந்து அதிகரிக்குது. ஸோ ரெண்டு கான்செப்ட். இதுவும் வந்து ஒன் ஆஃப் தி பாலிசி ஆஃப் தி ஃபிஸ்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். சரியா? டாக்ஸி, எக்ஸ்பெண்டிச்சர் போல டெப்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கடன் அதிகமாக வாங்குறாங்க கவர்மெண்ட்னா மணி சப்ளை கம்மியாகும். கடனை திருப்பி தராங்க அப்படின்னா மணி சப்ளை அதிகரிக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பாயிண்ட். ஓகே, இப்போ கடன்னா 2 விதமா சொல்லுவாங்க. என்ன விதம்? இன்டர்னல் டெப்ட், எக்ஸ்டர்னல் டெப்ட். உள்நாட்டு பொதுக்கடன், வெளிநாட்டு பொதுக்கடன். உள்நாட்டுன்றது வந்து ஜென்ரலா அரசு வந்து மக்களிடம் வாங்கும், சிட்டிசன்ஸ் கிட்ட வாங்கக்கூடிய பணம் தான், கடன் தான் வந்து உள்நாட்டு கடன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? படிச்சு பார்த்துக்கோங்க, புரியும். அதே போல வெளிநாட்டு கடன் சொல்லுவாங்க. வெளிநாட்டுனா பன்னாட்டு அமைப்பு. யார் யாரெல்லாம் இருக்கா? IMF, வேர்ல்டு பேங்க்கு, ஆசிய மேம்பாட்டு வங்கி, ADB, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறையலாம் இருக்கு. சரியா? ஸோ இவங்க கிட்ட இருந்து கவர்மெண்ட் கடன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் வந்து எக்ஸ்டர்னல் டெப்ட். ஸோ டெப்ட்ன்றது 2 விதமா பிரிக்கிறாங்க. இன்டர்னல் டெப்ட், எக்ஸ்டர்னல் டெப்ட். என்னோட கேள்வி என்னன்னா, மத்திய அரசு இருக்கு, மாநில அரசு இருக்கு. மத்திய அரசு என்ன பண்ணும் அப்படின்னா 2 பேருக்கிட்டையும் கடன் வாங்கலாம். போத் இன்டர்னல் அண்ட் தி எக்ஸ்டர்னல். ஓகேவா? யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆனா மாநில அரசு யாருக்கிட்ட மட்டும் வாங்க முடியும் அப்படின்னா இன்டர்னல் டெப்ட் மட்டும்தான் வாங்க முடியும். அதாவது ப்ரீவியஸா பார்த்தோம் இல்லையா, இவங்க கிட்ட இருந்து மட்டும்தான் வாங்க முடியும். இன்டர்னல்னா சிட்டிசன்ஸ் கிட்ட இருந்து மட்டும்தான் வாங்க முடியும். இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது நிறுவனங்களும் இருப்பாங்க. சிட்டிசன்ஸ் ஒருத்தர் மட்டும் தான், அதாவது மக்கள் மட்டும் கிடையாது, நிறைய நிறுவனங்கள் இருக்கும் இல்லையா, அவங்க கிட்ட இருந்தும் வாங்குவாங்க. அதான் இன்டர்னல் டெப்ட். ஆனா வெளிநாட்டு எக்ஸ்டர்னல்ன்றது வந்து வெளிநாட்டு அமைப்பு கிட்ட இருந்து வாங்கக்கூடியது. அது யாருக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னா CG, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட மட்டும் தான் உண்டு. ஆர்டிகல் 292ல இது சொல்லியிருப்பாங்க. இது ஆர்டிகல் 293ல சொல்லியிருப்பாங்க. எது?
அதாவது ஆர்டிகல் 293 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மாநில அரசுகள் உள்நாட்டு நிறுவனங்களிடமும் உள்நாட்டு மக்களிடம் மட்டுமே கடனை பெற வேண்டும் சொல்லிட்டு ஆர்டிகல் 293 சொல்லியிருப்பாங்க. ஆனா மத்திய அரசு என்ன பண்ணுவாங்க, கடன் பெறலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்டர்னல் எக்ஸ்டர்னல் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் மென்ஷன் நம்மளே எடுத்துக்கிறோம், 2 பேருக்கிட்டே கடன் வாங்கலாம்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த ஆர்டிகல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டெப்தா பார்க்க வேணாம், அது பாலிட்டி வரப்போ நம்ம பார்த்துக்கலாம், அதை விட்டுருங்க. சரியா? ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் டெப்ட் இருக்கு, இன்டர்னல் டெப்ட், எக்ஸ்டர்னல் டெப்ட். சரி, ஓகே. எக்ஸ்டர்னல் டெப்ட் என்ன சொல்லிட்டேன், இவங்க கிட்ட இருந்து வாங்குமான்னு சொல்லிட்டேன். அப்ப இன்டர்னல் டெப்ட், அதாவது உள்நாட்டு கடனை வந்து எப்படி வாங்குவாங்க அப்படின்னா இப்படிதான் சார் வாங்குவாங்க. அதாவது 3 விஷயம் இருக்கு. ஓகே. ஸோ கொஞ்சம் கோல்டா இருக்கு, மன்னிச்சுக்கோங்க. சரியா? ஸோ ட்ரெஷரி பில், டேட்டட் செக்யூரிட்டி, மாநில வளர்ச்சிக்கான கடன்கள் சொல்லிட்டு 3 விதமான இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. இதை இப்போ டெஃபினேஷன்லாம் படிக்க வேணாம், நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன் பாருங்களேன். ட்ரெஷரி பில்லுன்னா டி பில்லுன்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக பிரிப்பாங்க, சொல்லுவாங்க. ஓகேவா? டேட்டட் செக்யூரிட்டி, ஏன் இதை நான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணல அப்படின்னா அது ஏன்னு நான் சொல்கிறேன். ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன்ஸ். இது 3த்துக்கும் வித்தியாசம் இருக்குங்க. இது 2மே சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணக்கூடிய செக்யூரிட்டி. அது என்னப்பா செக்யூரிட்டினா டெப்ட் செக்யூரிட்டி. நான் இதை நடத்தியிருப்பேன், ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நடத்தியிருப்பேன். டெப்ட் செக்யூரிட்டிஸ், அதாவது தமிழ்ல கடன் பத்திரங்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது என்ன சார் கடன் பத்திரங்கள்னா, 2 விதமான செக்யூரிட்டிஸ் நடத்திருப்பேன்னா, கடன் பத்திரம், பங்கு பத்திரம். கவர்மெண்ட் எப்போதும் அரசு வந்து கடன் பத்திரம் மட்டும்தான் விநியோகிப்பாங்க, பங்கு பத்திரம் வந்து அதாவது ஈக்விட்டி செக்யூரிட்டி வந்து விநியோகிக்க மாட்டாங்க. அது 2த்துக்கு வித்தியாசம் நான் கம்ப்ளீட்டா ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அகைன் நான் சொன்னேன், எனக்கு டைம் இல்லை. ஈக்விட்டி செக்யூரிட்டினா மட்டும் என்னன்னு சொல்றேன். ஈக்விட்டி செக்யூரிட்டி அப்படின்னா, நீங்க ஒரு கம்பெனி வந்து அந்த பங்கு பத்திரத்தை இஷ்யூ பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பங்கு பத்திரத்தை வாங்கி அந்த கம்பெனிக்கு நீங்க அந்த காசை கொடுக்குறீங்க. இப்போ நீங்க அந்த காசை கொடுத்ததால அந்த கம்பெனியை நீங்க பங்குதாரராக ஆயிடுவீங்க. அந்த கம்பெனியோட நீங்க என்ன ஆயிடுங்க, ஒன் ஆஃப் த பார்ட்னர், ஓனர் ஆயிடுறீங்க. ஆனா கவர்மெண்ட் ஏன் அந்த பங்கு பத்திரத்தை இஷ்யூ பண்றது இல்லை அப்படின்னா, கவர்மெண்ட் இன்கேஸ் அந்த பங்கு பத்திரத்தை இஷ்யூ பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்டோடைய பாதி ஓனரா நீங்க ஆயிடுவீங்க. என்னைக்காச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா கவர்மெண்டோடைய ஓனர் நான் நீங்க சொல்லி பார்த்துருக்கீங்களா? யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் வந்து எப்போதும் இதுதான் இஷ்யூ பண்ணுவாங்க, கடன் பத்திரம் மட்டும் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. கடன் பத்திரம் வந்து ஜஸ்ட் கடன் மட்டும், வாங்கின கடனை திருப்பி வந்து அந்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுத்துட்டா போதும், அதுதான் கடன் பத்திரம். பங்கு பத்திரம் வேறு, கடன் பத்திரம் வேறு. சரியா? ஸோ கவர்மெண்ட் ஒன்லி இஷ்யூஸ் டெப்ட் செக்யூரிட்டி, இதை தான் நான் சொல்ல வரேன். சரியா? அந்த டெப்ட் செக்யூரிட்டி பேர் தான், அதாவது கடன் பத்திரங்களோட பேர் தான் இந்த ட்ரெஷரி பில்லு, டேட்டட் செக்யூரிட்டிஸ், தேதியிட்ட பாதுகாப்புன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. பட் இங்கிலீஷ்ல தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, டேட்டட் செக்யூரிட்டி. இது 2த்துக்கும் ஒரு சில வித்தியாசம் இருக்கு. சரியா? டி பில் அப்படின்னா எப்படி இஷ்யூ பண்ணுவாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. எப்படி இஷ்யூ பண்ணுவாங்க பாருங்களேன், 90 நாட்கள்னு சொல்லிடுவாங்க. 90 days 100 rupees அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி செக்யூரிட்டி இஷ்யூ பண்ணாங்க. இஷ்யூ பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, டிஸ்கவுண்ட் சேல் பண்ணுவாங்க கவர்மெண்ட். டிஸ்கவுண்ட்னா 100 ரூபாய்க்கு கொடுக்க மாட்டாங்க, 91 ரூபாய்க்கு இல்ல 92 ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு விற்பாங்க. யாரு? கவர்மெண்ட் இந்த டி பில்ல இஷ்யூ பண்ணாங்க. இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறம் யாருன்னா நீங்க வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க வாங்குறீங்க இதை 92 ரூபாய்க்கு வாங்குறீங்க. 90 டேஸ்க்கு அப்புறம் நீங்க இதை வாங்கிட்டீங்கப்பா. 90 டேஸ்க்கு அப்புறம் கவர்மெண்ட் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பில்லை வந்து 90 டேஸ்க்கு அப்புறம் 100 ரூபாய் உங்களுக்கு கவர்மெண்ட் திருப்பி தரும். புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? நீங்க 90 ரூபாய் 92 ரூபாய்க்கு வாங்கிடுவீங்க, டிஸ்கவுண்ட் சேல்ல வாங்கிடுவீங்க. ஓகேவா? டிஸ்கவுண்ட்ல வாங்கினதுக்கு அப்புறம் 90 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளவா தரும் கவர்மெண்ட்? 100 ரூபாயா கொடுத்துரும். 92 ரூபாய் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்து அந்த பில்லை வாங்கிட்டு 90 நாளுக்கு அப்புறம் கவர்மெண்ட் அந்த 100 ரூபாயை திருப்பி கொடுத்துரும். இதுதான் டி பில். டி பில்லுக்கு என்ன கிடையாது தெரியுமா? வட்டி கிடையாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, டி பில்லுக்கு என்ன கிடையாது? வட்டி கிடையவே கிடையாது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. நான் இதுதான் கேள்வியா கேட்டாங்க. டி பில்லுக்கு வட்டி கிடையாது, 90 நாட்களுக்கும் எதுவுமே தரமாட்டாங்க. ஆனா கடைசியா 90 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் 100 ரூபாய் உங்க கையில கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து டி பில்லோட அம்சம். அது என்ன டேட்டட் செக்யூரிட்டி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டி பில் என்ன முடிச்சிடறேன். டி பில் எப்போது எத்தனை நாளைக்கு இஷ்யூ பண்ணுவாங்கன்னா, லெஸ் தென் 1 year தான். ஓகேவா? லெஸ் தென் 1 year, 1 வருடங்களுக்கு உள்ள மட்டும்தான் இந்த டி பில்ல இஷ்யூ பண்ணுவாங்க. அப்ப என்ன சார் சொல்ல வரீங்க? 3 மாசம், 6 மாசம், 8 மாசம், 10 மாசம் அப்படிதான் டி பில்ல இஷ்யூ பண்ணாங்க. இன்னொன்று இருக்கு, 2வது பாருங்க, டேட்டட் செக்யூரிட்டி. ஓகேவா? தேதியிட்ட பாதுகாப்பு. இது வந்து லாங் டேர்ம். ஓகேவா? லாங் டேர்ம் இருந்தாலும் இது வந்து டி பில் மாரி கிடையாது. எது? டேட்டட் செக்யூரிட்டி எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு அதே 100 ரூபாய் எடுத்துக்கிறேன். 100 ரூபாய் 7% 10 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு
டி பில், அதை டேட்டட் செக்யூரிட்டி இஷ்யூ பண்ணாங்க. இதுல என்ன இருக்கு? வட்டி இருக்கு. அப்ப என்ன பண்ணாங்க? வருஷம் வருஷம் உங்களுக்கு என்ன தருவாங்க? ₹70 போட்டு 10 வருஷத்துக்கு குமுலேட்டிவா மொத்தமா போட்டு 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு கொடுப்பாங்க. எது அது? டேட்டட் செக்யூரிட்டி. அரசு, மத்திய அரசு இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பத்திரம் தான் இந்த டேட்டட் செக்யூரிட்டி. இது என்னது? லாங் டேர்ம். லாங் டேர்ம்னா மோர் தென் 1 இயர். எது? இந்த டேட்டட் செக்யூரிட்டி. அப்போ டி பில் வேற, டேட்டட் செக்யூரிட்டி வேற. இது ரெண்டுமே யார் இஷ்யூ பண்றது? சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூ பண்றது. மாநில அரசு ஒன்று இஷ்யூ பண்ணுவாங்களா, அதுக்கு பேர் தான் பேர்ல இருக்கு மாநில மேம்பாட்டு கடன்கள், ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன்ஸ். இது எப்படி, இதோட அம்சம் என்னவோ அதே தான் இதுவும், லாங் டேர்ம். ஓகேவா? இது எப்படி சொன்னேன் அதே போலதான் இருக்கும். ஸோ இது யார் இஷ்யூ பண்ணாங்க? ஸ்டேட் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணாங்க. டி பில் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், மற்றதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ ஓரளவுக்கு ஐடியா, இப்போ அதை புரியலன்னா கூட விட்டுருங்க. ஒரு கான்செப்டை சொன்னல, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த டெஃபினேஷனை படிங்க பாருங்க. இட்ஸ் எ ஷார்ட் டேர்ம். யார் இஷ்யூ பண்ணுவா? கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட். ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் நீட்ஸ். ஓகே, அது எப்படி பண்ணுவாங்க? டி பில்லுன்ற கான்செப்டை நான் சொல்லிட்டேன். டேட்டா செக்யூரிட்டி யாருது? இதுவும் கவர்மெண்ட் தான், சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆனால் என்ன டேர்மு பாருங்க? பீரியட் ஆஃப் மோர் தென் 1 இயர். ஓகே, நீண்ட காலம், ஒரு ஆண்டருக்கு மேல அப்படின்னா அது டேட்டட் செக்யூரிட்டி. இது ரெண்டுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணாங்க, இது ஸ்டேட் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. இதோட மெத்தட் மட்டும் வேற. இதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. டிஸ்கவுண்ட் சேல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. உங்களுக்கு நான் வந்து இது போல போட்டு காட்டியிருக்கேன். சரியா? இந்த மாதிரி போட்டு காட்ட உங்களுக்கு ஈஸியா புரியும் இல்லையா? பாருங்க, ட்ரெஷரி பில், அதாவது டி பில். டி பில் வேற, ட்ரெஷரி பில்னா வேற, டி பில்னா வேற, வேற வேற நினச்சிக்க போறீங்க. ரெண்டும் ஒன்று தான். டி பில் யார் இஷ்யூ பண்ணுவா? சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. டேட்டா செக்யூரிட்டி, தேதியிட்ட பாதுகாப்பு யார் இஷ்யூ பண்ணுவா? சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. இது ஷார்ட் டேர்ம், இது லாங் டேர்ம். வட்டி இருக்கானா? வட்டி கிடையாது. இது என்னது? டிஸ்கவுண்ட். ₹100 ₹91 ₹90 விற்பாங்க. யாரு? கவர்மெண்ட் விற்பாங்க. யார்? எந்த கவர்மெண்ட்? சென்ட்ரல் கவர்மெண்ட். நேச்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே வட்டி உண்டு. யார்? இதுக்கு டேட்டா செக்யூரிட்டிக்கும் ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன்ஸ்க்கும். இது லாங் டேர்ம். இப்படி படிச்சுட்டா உங்களுக்கு இந்த அளவுக்கு தெளிவாக சொல்லி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெளிவாக புரிஞ்சுட்டேன். நான் மற்றவங்க இப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. புக்கில் நீங்கள் இந்த அளவுக்கு தெளிவாக படிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு பார்த்து புரியுற மாதிரி சொல்லிட்டேன். கண்டிப்பாக மறக்காது இதை படிச்சுட்டு போங்க. சரியா? ஓகே, இதுதான் வந்து லாஸ்ட் டைம் குரூப் 1ல கேட்ட ஒரு கொஸ்டின். டி பில்னாலே நிறைய பேர் ரெகக்னைஸ் பண்ண முடியாது. டி பில் மீன்ஸ் ட்ரெஷரி பில். இதுக்கான ஆன்சர் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க, என்ன வரும்னு சொல்லுங்க. சரியா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? அடுத்தது போயிடுறேன். முடிச்சாச்சு. கரெக்டா? ஃபிஸ்கல் பாலிசி முடிச்சாச்சு. டெப்ட் நம்ம பார்த்தலாம். இன்டர்னல் டெப்ட், எக்ஸ்டர்னல் டெப்ட், என்ன மாதிரியான கடன் வாங்குவாங்க, எப்படி இஷ்யூ பண்ணாங்க, டெப்ட் செக்யூரிட்டிஸ். இப்போ பார்த்தது எல்லாமே டெப்ட் செக்யூரிட்டிஸ். இதெல்லாம் இது எல்லாமே கடன் பத்திரங்கள். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். இப்போ அடுத்தது லாஸ்ட் டாபிக், பப்ளிக் ரெவன்யூ, பொது வருவாயை பற்றி பார்க்க போகிறோம். பொது வருவாய் என்ன? கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய வருவாய். வருவாய் என்னெல்லாம் சொல்லலாம்? டேக்ஸ் ரெவன்யூ, நான் டேக்ஸ் ரெவன்யூ, வரி வருவாய், வரியற்ற வருவாய். சரியா? அப்போ வரி வருவாய்னா என்ன? எதை பற்றி பார்க்கணும்? இப்போ டேக்ஸை பற்றி பார்க்கணும். ஆனால் டேக்ஸை நான் இப்போ நடத்த போகிறது கிடையாது, அடுத்த டாப்பிக்கில் நடத்துவேன். சரியா? டாக்ஸ்ன்றது ஜிஎஸ்டியை பற்றி நடத்துறது, இன்டைரக்ட் டேக்ஸ் என்ன, டைரக்ட் டேக்ஸ் என்ன, ஜிஎஸ்டியை பற்றிலாம் அடுத்த வீடியோவில் ஃப்ரெஷ்ஷாக அதை பார்த்துடலாம். இந்த டாப்பிக்கில் வந்து இந்த வீடியோவில் நான் டேக்ஸை பற்றி மட்டும் சின்ன டாபிக் அதை பார்த்து முடிச்சிடும். சரியா? கவர்மெண்ட்டுக்கு எப்படி வருவாய் வருது? வரி வருவாயா வருது, வரியற்ற வருவாயா வருது. சரியா? பார்த்துக்கோங்க. நான் டேக்ஸ், இப்போ நான் டேக்ஸ் ரெவன்யூ வந்து நான் அடுத்த டாப்பிக்கில் நடத்திட்டேன். இப்போ நான் டேக்ஸ் ரெவன்யூ மட்டும் பார்க்கலாம். அதாவது வரி அற்ற வருவாய்னா வரி வருவாய் அல்லாதது எல்லாமே வரியற்ற வருவாயின்னு தான் சொல்றாங்க. அதான் வந்து வரி சாரா வருவாய். அது என்னென்னலாம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபீஸ். கவர்மெண்ட்டுக்கு நீங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு பாஸ்போர்ட்டு, லைசன்ஸு இப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஒரு சில சேவைகள் பண்றாங்க. அதுக்கு நீங்க பண்ணக்கூடிய கட்டணம் தான் என்னது? ஃபீஸ்ன்னு சொல்றாங்க. இது எது கீழே வருது? நான் டேக்ஸ் கீழே வருது. ஸோ இது வந்து எப்படி கேட்பாங்கன்னா, ஃபீஸ் என்ன கேட்க மாட்டாங்க. ஃபீஸ் எதுக்கு கீழே வருது? நான் டேக்ஸா டேக்ஸா அப்படின்னு கேட்பாங்க. அடுத்தது என்ன? ஃபைன் என்ன அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு விதிமீறல் பண்றீங்க, ஏதோ ஒன்று மேக்ஸிமம் டிராஃபிக்ஸ் தான் நம்ம விதிமீறல் மேக்ஸிமம் பண்ணுவோம். அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபைன் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது தண்ட தொகையா? ஓகே, தண்ட தொகை. அதுதான் வந்து ஃபைனுன்னு சொல்லுவாங்க. இது எந்த கீழே வருது? நான் டேக்ஸ் கீழே வருது. அப்போ ஃபீஸுக்கும் ஃபைனுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா, ஃபீஸ்ன்றது வந்து நீங்க கட்டுறது,
நீங்க வாலண்டரியா போய் பே பண்றீங்க, உங்களுக்கு ஒரு சேவை தேவை, நீங்களா போய் வாலண்டரியா பே பண்றது தான் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபீஸ். கவர்மெண்ட் வந்து இது கட்டாயமா நீ வந்து பாஸ்போர்ட் வாங்கி பே பண்ணணும்னு சொல்றது கிடையாது, புரியுதா? ஃபீஸ். ஆனா ஃபைன்ன்றது வந்து நீங்க கட்டாயமா பே பண்ணணும், ஏன்னா நீங்க விதி மீறி இருக்கீங்க. அது ஃபீஸ் பே பண்ணல அப்படின்னா என்ன நடக்கும் உங்களுக்கு? ஃபைன் என்ன பண்ணுவாங்க, பெனால்ட்டி மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவாங்க, கரெக்டா? ஸோ ஃபீஸ் என்பதும் ஃபைன் என்பதும் நான் டேக்ஸ்ல வரும், ஃபீஸ் வேற ஃபைன் வேற, இதுதான் நான் சொல்ல வரேன். அடுத்தது வந்து பொதுத்துறை நிறுவனங்களில் வருவாய்கள். பப்ளிக் செக்டர் பிஎஸ்யூஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ், பப்ளிக் செக்டர் நிறுவனங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்கு ஒரு சில ப்ராஃபிட்ஸ்லாம் வரும். ப்ராஃபிட்ஸ், டிவிடெண்ட், ப்ராஃபிட்ல பாதி பாதி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் டிவிடெண்ட். பங்கு பங்கு பங்காதாயங்கள். ஓகே, சாரிப்பா. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா டிவிடெண்ட் அப்படின்ட்டு சொல்றாங்க. ப்ராஃபிட் வேற, டிவிடெண்ட் வேற, அது கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் வந்து அதுல வர சர்ப்ளஸ் என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் வந்து டெவலப்மெண்ட்ஸ்க்காக யூஸ் பண்றாங்க. இது என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னா, இந்த ஏர்னிங்ஸ், அதாவது அதுல இருந்து வருவாய் எடுக்கிறாங்க பாத்தீங்களா, அது எல்லாமே நான் டேக்ஸ்ல வரும்ன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெட்டிங்ஸ் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். என்னென்ன பார்த்தோம்? ஃபீஸ் பார்த்தோம், ஃபைன்ஸ் பார்த்தோம், பொதுத்துறை நிறுவனங்களின் வருவாய்கள் நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது வந்து மேம்பாட்டுக்கான சிறப்பு தீர்வைகள். இப்போ கவர்மெண்ட் வந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் பண்றாங்க, கரெக்டா? அதை மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம ஒரு சில பெனிஃபிட்ஸ், அதாவது சில மணி, இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறோம். அதுதான் என்ன சொல்றாங்கன்னா ஸ்பெஷல் அசஸ்மெண்ட் ஆஃப் பெட்டர்மெண்ட் ஆஃப் லெவி. அது எக்ஸாம்பிள் என்ன பாருங்க. இப்போ பூங்காக்கள் அல்லது சாலை வசதிக்கு என்ன பண்றாங்க, செய்து தராங்க இல்லையா? அதுக்கு தான் என்ன பண்றாங்க, கவர்மெண்ட்டுக்கு நீங்க என்ன பண்றீங்க, பே பண்றீங்க இல்லையா? அதுதான் என்ன சொல்றாங்க, ஸ்பெஷல் அசஸ்மெண்ட் ஆஃப் பெட்டர்மெண்ட் ஆஃப் லெவி. வளவலன்ட்டு டெஃபினேஷன்ஸ் படிக்க தேவை, ஹெட்டிங் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெட்டிங்ஸ்னா என்னன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் ஒரு பார்க்கு கட்டுறாங்க, அந்த பார்க்கை மெயின்டைன் பண்ணணும், பாத்ரூம்ஸ்லாம் கிளீனா இருக்கணும், புல்லுலாம் கரெக்டாக கட் பண்ணி வைக்கணும், அங்க இருக்கிற ஊழியர்களுக்கு கொஞ்சம் காசுலாம் கொடுக்கணும், அவங்களுக்கு என்ன பண்ணணும், மெயின்டெனன்ஸ் காசுலாம் கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு உங்ககிட்ட இருந்து வசூலிக்கிறாங்க இல்லையா? அதுக்கு பேர் தான்ப்பா மேம்பாட்டுக்கான சிறப்பு தீர்வைகள், சரியா? அதுதான் வந்து இது ஒன் ஆஃப் தி நான் டேக்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன அடுத்தது, அன்பளிப்புகள், மானியங்கள் மற்றும் உதவிகள் அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருப்பீங்களா? அது என்ன, கிஃப்ட்னா வாலண்டரியா நீங்களா கொடுக்கறது கிஃப்ட். கிராண்ட்னா மத்திய அரசு மாநில அரசுக்கு கொடுக்கக்கூடியது தான் மானியங்கள், ஓகேவா? இப்போ மத்திய அரசு வந்து ஒரு சில டிசாஸ்டருக்கு திடீர்னு ஒரு கிராண்ட் தராங்க, ஒரு ஸ்கீம் வந்து ஷேர் பண்றாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்களா? இப்போ மகாத்மா காந்தி அந்த நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஷேர் பண்ணிப்பாங்க, அது வந்து கிராண்டா கொடுப்பாங்க. எய்டுன்றது வந்து வெளிநாட்டு அரசுகள், வெளிநாட்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ், அவங்களாம் வந்து நம்ம நாட்டுக்கு கொடுக்கறது தான் எய்ட்ஸ், உதவிகள் அப்படின்னு சொல்றது. ஒரு விஷயம் இது, இந்த மாதிரி இது எல்லாமே காசா வருது பாத்தீங்களா, இது எல்லாமே நான் டாக்ஸ் கீழே வரும், கரெக்டா? மூணுமே வெவ்வேறான விஷயம், ஆனா எல்லாமே பணத்தை சார்ந்ததுதான். அடுத்தது ஒரு முக்கியமான டாபிக், மரண தீர்வைகள். ஒருத்தர் வந்து நல்லா பணக்காரரா இருப்பாரு, அவர் எந்த ஒரு வாரிசுமே இல்லாம என்ன ஆயிடுறாருன்னா இறந்து போயிடுறாரு. அப்ப அந்த பணம் யாருக்கு போய் சேரும் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு தான் போய் சேரும். இது ஒன் ஆஃப் தி நான் டாக்ஸ் ரெவன்யூ ஆஃப் தி கவர்மெண்ட். ஒருவர் வாரிசு இல்லாமலோ அல்லது உயிர் ஏற்படுத்தாமல் மரணம் அடைந்தால் அந்த காசு யாருக்கு போய் சேரும், கவர்மெண்ட்டுக்கு தான் சேரும். அதுக்கு பேர் தான் மரண தீர்வை அப்படின்ட்டு சொல்லுவாங்க, சரியா? அப்ப என்னென்ன பார்த்தோம், ஃபீஸு, ஃபைனு, ஏர்னிங் ஃப்ரம் பப்ளிக் என்டர்பிரைசஸ், ஸ்பெஷல் அசஸ்மெண்ட் ஆஃப் பெட்டர்மெண்ட் ஆஃப் லெவி, அதாவது மேம்பாட்டுக்கான சிறப்பு தீர்வைகள். இது என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்தது கிஃப்ட், கிராண்ட், எய்ட்ஸ், அப்புறம் வந்து எஸ்ஜிட்ஸ், இது எல்லாமே நான் டேக்ஸ். ஜஸ்ட் ஹெட்டிங் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது மட்டும் கேட்பாங்க, சரியா? ஸோ இது எல்லாமே இந்த காசுலாம் வருது இல்லையா கவர்மெண்ட்டுக்கு, டேக்ஸ் ரெவன்யூவாக இருந்தாலும் சரி, நான் டேக்ஸ் ரெவன்யூவாக இருந்தாலும் சரி, இது எங்கே போய் சேருது கவர்மெண்ட்டுக்குன்னா, ஒரு அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க கவர்மெண்ட். அந்த அக்கௌண்ட்டுக்கு பேர் தான் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, கண்டின்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா, பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு 3 விதமான அக்கௌண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது லாஸ்ட்டாக இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். கவர்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் 3 விதமான அக்கௌண்ட்ஸ் இருக்கு. கன்சாலிடேட்டட், இந்தியாவின் ஒருங்கிணைந்த நிதி, இந்தியாவின் தற்செயல் நிதி, இந்தியாவின் பொது நிதி, பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ கவர்மெண்ட்டுடைய, இப்போ நான் பார்த்தேன் இல்லையா, வரி வருவாய், வரி அல்லாத வருவாய், இது ரெண்டுமே எதில் போய் சேரும் அப்படின்னா இந்த இந்தியாவின் ஒருங்கிணைந்த நிதியில போய் கிரெடிட் ஆவாங்க, ஓகே? ஸோ கிரெடிட் ஆவாங்க. ஆனால் இதுல இருந்து நீங்க செலவு பண்ணணும், டெபிட் பண்ணோம் அப்படின்னா நீங்க டக்குன்னு போய் எடுத்து பண்ணிட முடியாது. சட்டத்தின் மூலம் இதை நீங்க ஒரு சட்டத்தை நீங்க ஏற்றாமல் இதிலிருந்து காசை எடுக்க முடியாது. ஆர்டிகல் 266 இதை சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் நம்பர் 266 இந்த
ஒரு சட்டத்தின் மூலமாக மட்டும்தான் அரசு இந்த அக்கௌண்ட்ல இருந்து செலவு செய்ய வேண்டும் சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. கரெக்டா? அதை தான் நம்ம பட்ஜெட்ல பார்த்தோம். அப்ராப்ரேஷன் பில்லுன்னு ஒன்று பார்த்தோமா, ஆர்டிகல் நம்பர் 114. அந்த அதாவது அப்ராப்ரேஷன் பில்னா என்னது, ஒரு 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 டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு காசை ஒதுக்குறாங்க. அந்த ஒதுக்குறதுக்கு என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் ஒரு சட்டத்தை, ஒரு மசோதாவை பாஸ் பண்றாங்க. கரெக்டா? அந்த மசோதாவை பாஸ் பண்ணி ஆக்டா பாஸ் ஆகுது அந்த எக்ஸ்பெண்டிச்சர் பண்றதுக்குன்னே. ஓகேவா? அது எந்த ஆர்டிக்கல்ல முறைப்படுத்தணும்னு சொல்லுது அப்படின்னா ஆர்டிகல் நம்பர் 266ல சொல்லுது. சரியா? அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ கன்சாலிடேட்டட் ஃபண்டில் என்ன வரப்போகுது, ஆல் taxes non-taxes received by the government credited in this அக்கௌண்ட்ல போய் தான் இப்போ நம்ம காசை போய் கட்டுறோம். ஏதோ இப்போ நீங்க ஒரு ஃபீஸ் கட்டுறீங்க, ஒரு ஃபைன் போடுறீங்க அப்படின்னா எதில் போய் சேருது, கவர்மெண்டோடைய கன்சாலிடேட்டட் ஃபண்டில் போய் சேருது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் தி ஸ்டேட்னு இருக்கும். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்னா கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் தி தமிழ்நாடு கவர்மெண்ட்னு ஒன்று இருக்கும். சரியா? அப்புறம் இன்னொன்று வந்து இந்தியாவின் தற்செயல் நிதி அப்படின்ட்டு ஒன்று சொல்லுவாங்க. அது என்னப்பா தற்செயல் நிதி என்றது வந்து ஒரு டிசாஸ்டர் ஏற்படுது, அது வந்து ஒரு வார் நடக்குது, ஒரு பஞ்சம் ஏற்படுது, சடனாக ஒரு அமௌண்ட், வெயிட்டான அமௌண்ட் தேவைப்படுது. அப்போ டக்குன்னு வந்து சட்டத்தை பாஸ் பண்ணீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. கரெக்டா? சட்டம் பாஸ் பண்ணி இந்த கன்சாலிடேட் ஃபண்ட்லேருந்து காசு எடுத்து கொடுக்கறதுக்குள்ள போய் விடிஞ்சிரும். அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு நிதின்னு இருக்கு, இந்தியாவின் தற்செயல் நிதி, கண்டின்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் எமர்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆர்டிகல் நம்பர் 267. சரியா? இதுல என்ன சொல்லுது அப்படின்னா இதுல இப்போ எவ்வளவோ இருக்குன்னு நினைக்கிறேன், 5000 கோடி இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? இது வந்து பிரசிடென்ட் வந்து ஒப்புதல் கொடுப்பார். இந்த அக்கௌண்ட்ல இருந்து என்ன பண்ணுங்க, இந்த மாநிலத்துக்கு இந்த பேரழிவுனால பாதிக்கப்பட்டிருக்கு, இதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, உத்தரவு இடுறது பிரசிடென்ட், அமல்படுறது ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் அமல்படுத்துவாங்க. சரியா? அதெல்லாம் போக போக நம்ம பாலிட்டியில் இதை பத்தி கிளியரா பார்ப்போம். சரியா? ப்ராசஸ் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை. பட் இருந்தாலும் நான் சொல்றேன், பிரசிடென்ட் வந்து ஒப்புதல் கொடுத்துறாரு, பிரசிடென்ட் தான் வந்து டைரக்ஷன் கொடுப்பாரு, அது இம்ப்ளிமெண்ட் பண்றது ஃபினான்ஸ் செக்ரட்டரி, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரின்னு ஒருத்தர் இருப்பாங்களா, அதுல செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் தான் இதை வந்து என்ன பண்ணுவாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. சரியா? அதுதான் வந்து இந்தியாவின் தற்செயல் நிதி. எதுக்காக, அன்எக்ஸ்பெக்டட் ஆன ஒரு செலவுகள் வரும், கண்டிப்பா வரும். அந்த செலவு வந்து பூர்த்தி செய்யறதுக்காக ஒரு தனியான அக்கௌண்ட் இருக்கு. அதுக்கு அக்கௌண்ட் பேர் தான் கண்டின்ஜென்சி ஃபண்ட், ஆர்டிகல் நம்பர் 267. இப்போ அடுத்தது ஒரு முக்கியமான அக்கௌண்ட், இந்தியாவின் பொது நிதி. இது வந்து அதாவது இந்த அக்கௌண்ட் வந்து கவர்மெண்ட்டுடைய பணம் கிடையாது. இது ரெண்டு வேணா கவர்மெண்ட்டுடைய பணமா நீங்க சொல்லலாம், ஆனா இது வந்து கவர்மெண்ட்டுடைய பணம் கிடையாது. கவர்மெண்ட் கிட்ட இருக்க பணம் தான், ஆனா கவர்மெண்ட் அந்த பணத்தை திருப்பி தரணும். அப்போ நாளைக்கு ஒரு பணத்தை திருப்பி தரணும் அப்படின்னா அது என்னது, பொறுப்பு. ஆங்கிலத்துல என்ன, லயபிலிட்டி. லயபிலிட்டி அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா எது அப்படின்னா இது இந்தியாவின் பொது நிதி. கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க, லயபிலிட்டி அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா எது அப்படின்னா இந்தியாவின் பொது நிதி தான். அப்போ இந்தியாவின் பொது நிதினா என்ன, கவர்மெண்ட் கிட்ட நீங்க உதாரணத்துக்கு உங்களுடைய பிஎஃப் இருக்கு இல்லையா, பிஎஃப் வந்து உங்க சம்பளத்துல இருந்து பிடிக்கிறாங்க. இப்போ நீங்க ஒரு நாளைக்கு ஒரு அரசு அதிகாரியா ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய பிஎஃப் வந்து கவர்மெண்ட் பிடிச்சி என்ன பண்ணிடுவாங்க, நாளைக்கு திருப்பி கொடுக்குறாங்க. அந்த அமௌண்ட் எதில் போய் கிரெடிட் ஆகும், கன்சாலிடேட்டட் ஃபண்ட் இல்லையா, கிடையாது. கண்டின்ஜென்சி ஃபண்ட் இல்லையா, கிடையாது. எதில், பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியாவில் போய் தான் கிரெடிட் ஆகும். கரெக்டாக? ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்கீம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரதான் மந்திரி சுகன்ய சம்ரிதி யோஜனா. இது என்ன யோஜனா, தமிழ் என்ன, செல்வ மங்கள் சேமிப்பு திட்டம். இது என்ன பண்ணீங்க, இந்த ஸ்கீம் கீழே பெண் பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு அக்கௌண்ட் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை வந்து நீங்க கிரியேட் பண்றீங்க. அந்த அமௌண்ட் எதுல போய் சேரும் அப்படின்னா இந்த அக்கௌண்ட்ல தான் போய் சேரும். ஏன்னா கவர்மெண்ட் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு மேரேஜுக்கு எஜுகேஷனுக்காக நீங்க பிள்ளைங்களுக்கு, அதாவது எஸ்பெஷலி பெண் பிள்ளைகளுக்கு தான் 20 வயசு ஆனதுக்கு அப்புறம், அதாவது 18 வயசு மேல போனதுக்கு அப்புறம் அந்த அக்கௌண்ட்ல இருக்கிற மணியை உங்களுக்கு கவர்மெண்ட் தருவாங்க. அது எந்த அக்கௌண்ட்ல போய் சேரும் அப்படின்னா பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியாவில் போய் சேரும். சரியா? ஸோ கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க, மணி லையிங் வித் தி கவர்மெண்ட், பட் கவர்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் டு பப்ளிக் ஆஃப்டர் தி மெச்சூரிட்டி பீரியட். ஓகே, காலத்துக்கு முதிர்வு காலத்திற்கு பிறகு திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ 3 விதமான அக்கௌண்ட் இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3மே வெவ்வேறு விஷயம். இது உங்களுக்கு நான் டேப்லெட் காலம் போட்டு கொடுத்துருக்கேன், என்னென்ன ஆர்டிக்கல் வரும்னு சொல்லிட்டு. இது உங்களுக்கு லாஸ்ட்டாக அதை படிச்சுட்டு இதை படிச்சுக்கோங்க, புரியும். கன்சாலிடேட்டடு என்ன ஆர்டிக்கல், யார் மணி, கவர்மெண்ட் மணி. சரியா? இதை பாருங்க, எல்லா வருவாயும், லோன்ஸு, எக்ஸ்பெண்டிச்சர், இது எல்லாமே என்ன இருக்கும், இதுல போய் கிரெடிட் ஆகும். பாருங்க, இது பாருங்க, பார்லிமெண்ட் அப்ரூவல் நீடடா, அதாவது சட்டத்தின் மூலியமா தான் கொண்டு வரணுமானா எஸ், கண்டிப்பா தேவை. ஓகேவா? அப்புறம் வந்து கண்டின்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா, ஆர்டிகல் நம்பர் 260. இந்த கிளாஸ் தான், அதோட ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. ஆர்டிகல் நம்பர் 267 கவர்மெண்டோடைய அவசர கால நிதி. எதுக்காக,
எதிர்பாராத செலவுகளை பூர்த்தி செய்யறதுக்காக. பின்னர் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு டெபிட் பண்ணிடுவாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க, பின்னர் என்ன பண்ணுவாங்க, அப்ரூவல் பண்ணுவாங்க. அதாவது சட்டமா பாஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பில்லு பாஸ் பண்ணுவாங்க. உடனே பாஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அடுத்தது பாருங்க, பொது நிதி. இது பாருங்க, ஆர்டிகல் நம்பர் 266, பப்ளிக் மணி, கவர்மெண்ட் ஆக்ட் ஆஸ் ஏ பேங்கர். உங்களுக்கு கவர்மெண்ட் பேங்கரா ஆக்ட் ஆகுது. உங்களுடைய பணத்தை சேர்த்து வச்சு உங்களுக்கு நாளைக்கு திருப்பி தருது. அதான் வந்து பிஎஃப், ஸ்மால் சேவிங்ஸ், டெபாசிட்ஸ். அதுக்கு சட்டம்லாம் தேவைன்னா இதுக்கெல்லாம் கண்டிப்பாக தேவைப்படாது. சரியா? ஸோ இந்த மாதிரி டெஃபினேஷன் இந்த நீங்கள் டேப்லெட் கிழமை போட்டு பார்க்குறப்ப உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் பார்த்தாச்சு. என்னென்ன பார்த்துட்டோம்? பொது வருவாய், பொது கடன், நிதி கொள்கை, பொது செலவுகள் வரவுகள், நிதி நிர்வாகம். இது கூட ஒன்று பார்த்தோம், டெபிசிட்ஸ்ன்றதை பார்த்தோம். அதாவது பற்றாக்குறையை பார்த்தோம். இதில் இன்னும் என்ன மட்டும் பேலன்ஸ் இருக்கு? டாக்ஸ் ரெவன்யூ. இது மட்டும் தான், வருவாய் வரவுகள் மட்டும், அதாவது வரி வருவாய் மட்டும் பேலன்ஸ் இருக்கு. இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாக்ஸ்னா என்ன, இன்டைரக்ட் டாக்ஸ்னா என்ன, டைரக்ட் டாக்ஸ்னா என்ன, ஜிஎஸ்டினா என்ன, ஃபினான்ஸ் கமிஷன்னா என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம பார்ப்போம். இதை டவுட் இருந்தால் கேளுங்க, கமெண்ட்ல கேளுங்க. ஃப்ரீ ஃபீல் டு ஆஸ்க் எனி திங். சரியா? தேங்க்யூ, பாய்.